Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grade 10 Chapter 1 Exercise 1.1ல இருக்க Example 3 தான் பார்க்க போகிறோம். Chapter 1 Name Real Number. ஓகேவா? அதில் இருக்க Example 3. Show that any positive odd integer is in the form 4q plus 1 or 4q plus 2 where q is some integer. சொல்யூஷன் எடுத்து வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஃபார்முலா எழுதணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்னது? A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஸோ அந்த ஏன்னா 4Q + 1 ஆர் 4Q + 3 அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டு ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? 4Q + 1 அண்ட் 4Q + 3 இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் ஒரு 1 by 1 எழுதிடலாம். வேர் ஏ இஸ் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். ஏ வந்து என்னனாலும் வேல்யூ இருக்கலாம். அது ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பி ஈக்குவல் டு 4 அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிக்யூ இருக்கிற இடத்துல பி வந்து 4 பாசிட்டிவ் இன்டீஜர். இஃப் 4 ஈக்குவல் டு 0 1 2 3 இவ்வளோ தான் ரிமைண்டர்ஸ் லீவ் ஆகும். ஏன்னா 4 டேபிள்ஸில் இவ்வளோ மட்டும் தான் ரிமைண்டர் லீவ் ஆகும். 0 1 2 3 அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். 10 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 15 அப்புறம் நெக்ஸ்ட்டு 40 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 டேபிள்ஸில் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் 0 2 3 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 வரணும்னா என்ன பண்ணலாம்? 9 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 1 லீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன டேபிள்ஸில் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வேல்யூஸ் ரிமைண்டர் வந்துட்டு 0 1 2 3 தான் லீவ் ஆகும். ஆனால் அதுலேயும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 4Q + 1 4Q + 3. ஸோ ரிமைண்டர் வந்து 1 ஆர் 3. ஓகேவா? இது மட்டும் தான் லீவ் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஏ வந்து என்னெல்லாம் எப்படிலாம் ஃபார்மேட்டில் இருக்கலாம்? ஏ கேன் பி ரிட்டன் அஸ் 4Q + 0 4Q + 1 4Q + 2 ஆன் 4Q + 3 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது ஏ ஈக்குவல் டு 4Q + R. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஆர் வந்துட்டு பாருங்கள் 1 2 3 ஆர் 0 இந்த 4 கண்டிஷன்ஸில் தான் ஏதோ ஒன்று ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். தென் வேர் Q இஸ் கோஷன்ட் அண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். அங்கே உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா 10 15 40 9 டிவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ உங்களோட டிவிடெண்ட் வந்து எனி இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த வேல்யூனாலும் போட்டு சால்வ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 4 வேல்யூஸாக ரிமைண்டராக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 4னா 4க்கு முன்னாடி இருக்க இந்த ப்ரீவியஸ் 4 வேல்யூஸ் தான் இந்த 0 1 2 3 தான் ரிப்பீட் ஆகும். பாசிட்டிவ் இன்டிஜர்னால பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எடுக்கணும். சால்வ் பண்ணி செக் பண்ணிட்டதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது எப்படி எழுதணும்னா வேர் Q இஸ் கோஷன்ட் we applied division algorithm அதாவது Euclid division algorithm with A அதாவது any integer A வந்து என்னனாலும் வேல்யூ இருக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூஸ். தென் B ஈக்குவல் டு 4 டிவைசர் வந்து உங்களுக்கு 4 தான் எப்போவுமே. அப்போது உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா 0 <= or equal to R <= 4 உங்கள் ரிமைண்டர் எப்படி லீவ் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 பி வேல்யூ உங்களோட டிவைசர் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ரிமைண்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The first example பாருங்க. If the divisor b is 10 means you will get the remainder in the range of 0 to 9. ஓகேவா? ஸோ 0 <= or equal to R இதுக்கு என்ன மீனிங்னா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். <= or equal toனா என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ. சப்போஸ் b வந்து 25 இருக்குன்னா ரேஞ்ச் வந்து 0லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்குமே சேம் லாஜிக் தான். இப்போ கண்டிஷன் எழுதலாமா? சின்ஸ் A இஸ் ஆட். A வந்து ஆடாக இருந்துச்சுன்னா உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா A cannot be 4Q + 0 or 4Q + 2. உங்கள் கண்டிஷன் என்னென்னா 1 and 3 தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள் உங்களுக்கு எப்படிலாம் ஆன்சர்ஸ் வரும்? 4Q + 0 1 2 3 இது மாதிரி வரும் ரிமைண்டர். ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின்ஸில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க 1 and 3 தான். இந்த கண்டிஷன் வந்து என்ன தெரியுதுன்னா பிகாஸ் தே ஆர் divisible by ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸால் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஈவன் வேல்யூஸ் கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதில் பாருங்கள் அந்த டேபிள்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்கனால உங்களுக்கு வந்து எய்தர் 0 ஆர் 2ல் தான் எண்ட் ஆகும். அப்படி இல்லாத கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு ஆட் நம்பர் போட்டால் மாட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 1 and 3 ரிமைண்டர் வரும். அதனால இந்த கண்டிஷன் வந்துட்டு 4Q + 1 அண்ட் 4Q + 3 வந்து எப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுன்னா பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் வந்துட்டு வச்சு டிவிசிபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆட் வேல்யூஸ் வந்து ரிமைண்டராக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபைனலாக ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆட் இன்டீஜர்ஸ் வந்து என்ன வேல்யூ எடுப்பீங்கன்னா அந்த டிவிடெண்ட் ஏ வந்துட்டு ஆட் வேல்யூஸை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்போ ஆட் இன்டீஜர் ஈவன் இன்டீஜர் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரூஃபாக நீங்கள் வச்சு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஈவன் இன்டீஜர் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ 0 வந்திருக்கு. இன்னும் சில ஈவன் இன்டீஜர்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆர் 2 தான் கிடைக்கும். பட் ஆட் இன்டீஜர்ஸ் கிடச்சிங்கன்னா 1 and 3 கிடைக்கும்.
ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ பேசிக் லாஜிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ தேர்ஃபோர் எனி ஆட் இன்டீஜர்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 4q + 1 4q + 3. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக இன்னும் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஓல்டு எடிஷன்ஸ் உள்ளது தான், பட் ஸ்டில் ட்ரை பண்ணுங்கள்.